போன் கிராஃப்ட் அப்படின்றது என்ன? ஒரு இம்ப்ளான்ட் நம்ம பிளேஸ் பண்றப்ப அதை சுத்தி சில டைம்ல எலும்பு ப்ராப்பரா இருக்காது, இல்ல குவாண்டிட்டி கம்மியா இருக்கும். ஸோ அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ற இந்த மெட்டீரியல்ஸ் தான் போன் கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு 4 வகைப்படும் ஆக்சுவலா. முதல் வகை ஆட்டோகிராஃப்ட். ஆட்டோகிராஃப்ட்னா பர்டிகுலர் பர்சன்டேந்தே நம்ம வந்து கொஞ்சம் கிராஃப்ட்ஸ் எடுப்போம். யூஸ்வலா அந்த இம்ப்ளான்ட் சைட்டுக்கு பக்கத்துலயோ இல்ல இம்ப்ளான்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ற ஏரியால இருந்தோ நம்ம வந்து அந்த போன் கிராஃப்ட் சிப்ஸ் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது வேரியன்ட் பாத்தீங்கன்னா allograft அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் கமர்ஷியலி அவைலபிளா இருக்கும். இன்னொரு ஹியூமன் இல்ல ஒரு கெடாவர்ல இருந்து இந்த ஆர்கானிக் காம்பனன்ட்டை எடுத்துட்டு இன்ஆர்கானிக் காம்பனன்ட்டை மட்டும் வச்சு அதை யூஸ் பண்றது இந்த allograftன்றது. மூணாவது வேரியன்ட் பாத்தீங்கன்னா xenograft அப்படின்னு சொல்லுவோம். xenograftனா வேற ஸ்பீஷிஸ், அதாவது மனிதன் அல்லாத வேற ஸ்பீஷிஸ்ல இருந்து நம்ம போன் எடுத்து அந்த போனை வந்து எகைன் ஆர்கானிக் காம்பனன்ட் ரிமூவ் பண்ணிட்டு இன்ஆர்கானிக் காம்பனன்ட்டை மட்டும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நாலாவது டைப் வந்து ஆர்டிஃபிஷியல் மெட்டீரியல்ஸ், அதாவது alloplastic மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவோம். இதுல எது நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு மிக்சரா யூஸ் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் autograft, அந்த பேஷியனோட வாயிலேருந்தே எங்கெல்லாம் நம்மளால போன் எடுக்க முடியுமோ அதை எடுத்து அதோட வந்து சில டைம்ல வந்து allograftோ இல்ல xenograftோ மிக்ஸ் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். சைனஸ் லிஃப்ட்ஸ் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்டான ஒரு மிக்சர் யூஸ் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்றதுனால நல்லாவே போன் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி சுத்தி இம்ப்ளான்ட் சுத்தி நல்ல போன் இருந்து லைஃப் டைமுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம இருக்கும். ஸோ உங்க இம்ப்ளான்டாலஜிஸ்ட் வந்து போன் கிராஃப்ட் அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை தைரியமா எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் அகைன் உங்களுடைய நண்பன் டாக்டர் பிரேம் அலெக்ஸ் லாரன்ஸ்.